ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய வழிபாடு. இந்த அம்மன் ஆலய வழிபாடை, பகவதி அம்மன் ஆலய வழிபாடை தினமும் பகல் ஒரு முறை, இரவு ஒரு முறை நம்ம வேண்டினால் குடும்பத்தில் உள்ள எச்சி ஆவேசங்களாகிறது, பட்டியல் ஆவேசங்களாகிறது. அதுகளெல்லாம் அம்மையோட பார்வையில் அது விலகிடும். இந்த ஸ்ரீ அம்மன் பகவதி அம்மன் ஆலய வழிபாடில் 61 தெய்வங்கள் உள்பட்டது. 61 தெய்வங்களில் சுடலை மகா மாடன், மந்திரகுரு, ஸ்ரீ வனகற்பனும் மயகுருவும், சுடலை மகா காளி பூஜையும் அனைத்தும் விட நடைபெறும். ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய வழிபாட அனைத்தும் மொழி பேசுகிற பொது மக்களுக்கும் இந்த பூஜை துணை உண்டு, ஆதரவு கொடுக்கும். பூஜைக்கு பார்ப்பதற்கு பூஜை இஷ்டப்பட்டால்தான் சாமி அம்மை உத்தரவு கொடுத்தால் பூஜைக்கு பொருள் வாங்கி தந்தால் பூஜை விட நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அதிகமாக பணம் செலவாகாது. இந்த தெய்வங்கள் 200 வருடங்களுக்கு மேல்பட்டது. இப்போ பரம்பரையாக 2026 இந்த 7வது மாதத்தில் இனி அடுத்தும் தலைமுறைக்கு சக்தி விளங்கணும் சொல்லி இந்த ஆலயத்தை அற்புதமான அருள் சக்தியை, அம்மை பகவதியோட சக்தியை உலகத்தில் சக்தி இருக்கணும், அனைத்து மக்கள் குறைய அம்மை சக்தி தீர்க்கணும் அப்படின்ட்டு இந்த அம்மையோட வாக்கு. இந்த பகவதி அம்மையோட வாக்கில் உடலில் உப்புச்சத்து நோய் இருந்தால் விலகிடும், ப்ரெஷர் நோய் இருந்தால் விலகிடும், சர்க்கரை சத்து சுகர் நோய் இருந்தால் விலகிடும், உடல் நடுக்கம் இருந்தால் விலகிடும், உடலில் எரிச்சல் இருந்தால் விலகிடும், உடலில் அரிப்பு இருந்தால் விலகிடும், உடலில் ரவுண்டாக புள்ளியாக பத்துகள் இருந்தால் விலகிடும், விஷக்கடிகள் இருந்தால் விலகிடும். உணவுல பழக்கங்கள், எந்த உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அனைத்து உணவு சேர்கிற மாதிரி விசேஷமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை அம்மை தரும். குடும்பத்தில் எதிரியோட பார்வையில் விலகிடும். உங்கள் குடும்பத்தில் எதிரியோட பார்வையில் விலகிடும். எதிரியோட சக்தி பார்வையில் உங்கள் குடும்பத்தில் விலகிடும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியாக பிள்ளைகள் நல்லா வளர்ச்சி அடைவாங்க, கல்வி நல்லா வளர்ச்சி அடையும். குடும்பத்துக்கு துணை உண்டு. வீட்டில் குறையாத அளவுக்கு செல்வங்கள் பணங்கள் நிறையா குடும்பத்தில் உண்டு. தெய்வ கடாச்சிட்டு உண்டு, உங்கள் உறவு கடாச்சிட்டு உண்டு. கூப்பிட்ட குரலுக்கு அப்படின்ட்டு மனசில் நாவில் உங்களோட நாவு ஒளி வர்றதுக்குள்ளே அம்மையை பகவதி உங்களுக்கு பக்கத்தில் துணையிட்டு தொட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ரீ வனகற்பனும் தொட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ரீ மந்திர மாய குரு சுடல மகாமாடன் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த அம்மை வழிபாடை உலகமெங்கும் அம்மை புகழ நிற்க அனைத்தும் வந்த மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். இனிமேல் வர வேண்டிய மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய வழிபாடு மிக அற்புதமாக, எந்த செலவு இல்லாமல் குடும்பத்தை காக்கிற தெய்வம். நீங்கள் அம்மை வழிபாடுக்கு பூஜைக்கு இவ்வளோ பணம் நான் கட்டுற சாமி, பூஜை நடத்துங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு கோயில் சார்பில் உங்களுக்கு ரசீது கொடுக்கும், பில்லு கொடுக்கும்.
நீங்கள் விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு நேர்த்திக்கடன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னால் அதுக்கு இந்த விட செய்யலாம், பூஜை செய்யலாம். நேர்த்திக்கடன் போட்டிருக்கீங்கன்னா பசுமாடு விட விடலாம், வெள்ளாட்டு செம்பரிக்குட்டி விட விடலாம், கோழிகள் விட விடலாம், அரிசி பருப்பு மூடைகளை விட தரலாம். உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் வேண்டினாலும் இல்லை சொல்லாத அளவுக்கு உங்களுக்கு அம்மை துணை உண்டு. ஸ்ரீ வனகற்பன் துணை உண்டு. மந்திர மாய குரு சுடலை மகா மாடன் துணை உங்களுக்கு உண்டு. காளி அம்மை தொடர் அனைத்தும் அம்மையோட பார்வை. நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் பின்னோக்கி முன்னோக்கி தொட்டுக்கிட்டு தான் அம்மை வரும், உங்களோட வரும். ஸ்ரீ பகவதி அம்மன்.